தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. மெய்ப்பன் என்கிறதான தலையங்கத்தில் வேதத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். எபேசியர் 4:13 சில அழைப்புகளை குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்த்து, சிலரை மேய்ப்பராகவும், சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சுவிசேஷராகவும், மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் என்பதை நாங்கள் அங்க பார்க்கிறோம். இதனால மேய்ப்பரை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். மேய்ப்பன், சுவிசேஷகர், இந்த ஊழியங்களை ஒரு விசை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஊழியங்கள் எல்லாத்திடையும் ஒரே ஒரு நோக்கம் தான் தேவன் இந்த ஊழியங்களை தந்ததுக்கு. என்ன? எல்லா மனுஷரும், தேவனுடைய சித்தத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். அப்ப இந்த ஊழியங்கள் மூலமாக அப்போஸ்தலர் ஊழியமா இருந்தான, போதகர் ஊழியமா இருந்தான, மேய்ப்பன் ஊழியமா இருந்தான, தீர்க்க தரிசன ஊழியமா இருந்தான, எந்த ஊழியமா இருந்தாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். இதற்கு மிஞ்சி ஊழியங்கள் கிடையாது. அந்த ஊழியங்களை ஆண்டவர் தந்துட்டார் என்று போட்டு, தங்களுக்கு முன்னால ஒரு பெரிய பேரை போட்டு, பட்டங்களை, காரியங்களை போட்டு அலைகிறதுக்காக, தங்களை உயர்த்துவதற்காக, தங்களை பெரியாக்கள் என்று காட்டுவதற்காக ஊழியங்கள் கொடுக்கப்படல. நன்றாக ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவருடைய அப்போஸ்தலர், சீசர்கள் இதுக்குள்ளதான் வரும். எல்லாருமே சீசர்கள், தேவனுடைய பிள்ளைகள், இதுக்குள்ளதான் வரும். எந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டான்னு அதுக்காக ஒன்றை போட்டுட்டு அலைவதற்காக ஆண்டவர் அழைச்சி அந்த காரியங்களை தரல. முதலாவது. இரண்டாவது, பேருக்கு முன்னால மேய்ப்பன் என்று போடுகிறனா, வேதத்தின்படி மேய்ப்பனா இருக்கிறனா, இதைத்தான் பார்க்கணும். முதலாவது. இரண்டாவது, பேருக்கு முன்னால அப்போஸ்தலர்னு போடுகிறனா, அப்போஸ்தலர்கள் போல வாழுகிற ஊழியங்கள் செய்கிறதான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கா? அடுத்தது, தீர்க்கதரிசி என்று போடுகிறனா, வேதத்தின்படி சரியாக தேவன் சொன்னதை சொல்லுகிற தீர்க்கதரிசியா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக, சுவிசேஷகர், வேதத்தின்படி சத்தியத்தை சத்தியமாக, சுவிசேஷம் என்றால் என்ன என்று அறிந்து அதையே செய்கிறவனா என்று பார்க்க வேண்டும். பேருக்கு, புகழுக்கு, உங்களோட மகிமைக்கு, காரியங்களுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியத்தை ஒருத்தருக்கு அவர் கொடுக்கல. இயேசு போதகராயிருந்தாரு, இயேசு மேய்ப்பராயிருந்தாரு, இயேசு சுவிசேஷகராயிருந்தாரு, இயேசு தீர்க்கதரிசியா இருந்தாரு. ஆனா அவருக்கு முன்பதாக அவர் எந்த ஒரு பேரையும் போடல. அப்போஸ்தலரும் அதே மாதிரிதான் போடல. அவங்க எல்லா விதமான ஊழியங்களையும் செய்தாங்க. தங்களுக்கு ஒரு பட்டத்தை போடல. தங்களுக்கு ஒரு கனத்தை கொண்டு வருவதற்கு, மகிமையை கொண்டு வருவதற்கு, பேரை கொண்டு வருவதற்கு, தங்களை வேறு பிரித்து காட்டுவதற்கு ஒன்னே போடலாங்க. எல்லாரும் சீசரா இருந்தாங்க, ஆண்டவருக்கு வேலை செய்தாங்க, ஊழியங்கள் செய்தாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டினாங்க, தெய்வத்தை மகிமைப்படுத்தினாங்க. முதலாவது ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தந்தாலும் அது எங்களுடைய பேருக்கு, புகழுக்கு, கனத்துக்கு, மகிமைக்கு, எங்களுடைய லாபத்துக்கு, எங்களுடைய சுயத்துக்கு ஆண்டவர் தரல, தரவும் மாட்டாரு. எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும் அந்த ஊழியத்தின் மூலமாக ரட்சிப்பு நடக்கணும், ஜனங்கள் சத்தியத்தை அறியணும், மகிமை தேவன் ஒருவருக்கே போக வேண்டும். இதுக்குத்தான் ஊழியங்க. இதை முதலாவது புரிஞ்சு கொள்ளுவோம். மேய்ப்பனை குறித்து தொடர்ந்து நாங்க பார்ப்போம்.
இந்த நாட்கள்ல இப்படியான காரியங்கள் குறைந்து வருகிறபடியா இதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். தேவன் தொடர்ந்தும் உங்களை நடத்துவாராக.